எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தாங்க. போன மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன். நெறைய பேர் பார்த்திருந்தீங்க. நெறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் மேக்கப் வீடியோவே வந்து உங்களுக்கு ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபேஸ் மேக்கப் தனியாவும், ஹேர் டூ தனியாவும், சாரி டிராப்பிங் தனியாவும், அந்த மாரி தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ஐ மேக்கப் தனியா போட்டிருக்கேன். நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க. எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும். மேக்கப்பா இருக்கட்டும், ஹேர் டூவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் அதோட கண்டினியூவா இருக்கிற அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதுவும் போய் பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய 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 வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. மேக்கப் வீடியோஸா இருக்கட்டும், அதே நீங்க ஹோம் கேர், வீட்ல எல்லாம் ஹேர் ஸ்கின் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான எல்லா வீடியோஸுமே என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதனால என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. இப்ப கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோஸ் தாங்க போட போறேன். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெருவிரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபிளீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொருகும் போது இங்க இருந்து எடுக்கணும். ரொம்ப தள்ளி போக வேணாம். ரைட் சைடு இங்க இருந்து எடுத்துக்கோங்க. சொருகும் போது அதே மாதிரி சுருட்டி வச்சு சொருகிறாதீங்க. கொஞ்சம் மடிச்ச மாதிரியே சொருகிக்கோங்க. இது வரைக்கும் சொருகிட்டு வந்து இந்த இடத்த செக்யூர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா ஒல்லியா இருக்கனால நான் குட்டி குட்டியா நிறைய ஃபிளீட்ஸ் எடுக்கிறேன். 2 வீடியோ போட்டிருக்கேன் சாரி டிராப்பிங்க்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் யாருக்கு எந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். நான் இவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன். சின்ன சின்னதா எடுக்கிறேன். உங்களால எவ்வளவு ஃபிளீட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்ல எல்லாம் சாரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஷேப் அதை ஃபிஷ் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் சாரி கட்டி காமிக்க போறேன் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து நான் இவ்வளோதான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணும், நம்ம சாரி கட்டுறவங்க வந்து எவ்வளோ குண்டாக இருக்காங்க, நீங்கள் செல்ஃபாக கட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு சைடில் ஃபிளீட்ஸ் எந்த அளவு வேணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்து கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இவங்களுக்கு குட்டியாக தான் மடிப்பு எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பின் போட்டுட்டு செல்ஃபாகவே எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது எல்லாமே நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2 சாரி டிராப்பிங்லேயுமே செல்ஃபாக எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ கூட பாருங்கள். இப்போ வந்து நான் இவங்களையே பிடிச்சிக்க சொல்லிட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சாரி கட்டும் போது இப்படி வேணால் பிடிச்சிக்க சொல்லிட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். அப்படி யாரும் இல்லை, நீங்கள் தனியாக தான் சாரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த போன வீடியோ போய் பாருங்க. என்னோட சேனல்ல இருக்கு சாரி டிராப்பிங் வீடியோ. அதுல வந்து நீங்க எப்படி செல்ஃபா மடிப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதுல ஃபிளீட்ஸ் எடுத்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. உங்களுக்கு முந்தானிக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்க அந்த அளவு எடுத்துக்கலாம். முந்தானி பார்த்துட்டு ஒவ்வொரு பிளேட்ல இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
ஹைட் பாக்குறேன் கொஞ்சம் பத்தல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கிறேன். பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, உங்களால ஈஸியா கட்ட முடியும். இப்போ சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், அது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி சாரி கட்டினீங்கன்னா ரொம்ப நீட்டா நல்லா கட்டிடலாம். ஹைட் மட்டும் எவ்வளவு வேணும்னு பார்த்துட்டு கரெக்டா அதை நீங்க பின் பண்ணிக்கோங்க. உங்க ஹைட் கரெக்டா இருக்கும். நான் இங்க பின் பண்ண போறேன். பின்னுமே கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் வந்து இப்படி கிராஸா வச்சு சாரி பின் பண்ணக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த ஃப்ளீட்ஸை ஃபுல்லா நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணணும். உங்களால செல்ஃபா பண்ண முடியலன்னா கூட யாரையாவது பண்ணி தர சொல்லுங்க. இது பின் மட்டும் இல்லை நீங்களா பண்றீங்கனாலும் இப்படி முன்னாடி இழுத்து பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல பண்ணக்கூடாது. இப்படி நேரா வச்சு கரெக்டா பின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இப்ப சொல்ற விஷயத்தை தான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பிக்ல இருந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் சாரி டிராப்பிங்ல. ஏன்னா நார்மலா சாரி டிராப் பண்ற மாதிரி தான் மற்ற இடம் எல்லாமே. இந்த இடம் மட்டும் நீங்க இதுல பண்ற ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த ஆட்ல வர மாதிரி சாரி கட்டுற மாதிரி இதுல இருக்காது. அதனாலதான் சொல்றேன், இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எப்பவுமே வந்து இந்த இடத்துல பின் பண்ணும்போது நீங்க நானே சொல்லியிருப்பேன் போன வாட்டி எல்லாம் சாரி நீங்க பின் பண்ணும்போது இதை எடுத்துட்டு வந்து நல்லா இப்படி ரைட் சைட் பின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க இப்ப வந்து இந்த பின்னை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இந்த இடத்துலயே பண்ணிடணும். தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து பிளைனா தான் இருக்கணும். நீங்க வந்து நல்லா டைட்டா எடுத்துட்டு வந்து பின்னை வந்து இங்க சென்டராவே குத்திடணும். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து இங்க வந்து கொஞ்சம் அந்த கேப் விட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட்ஸ் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். எவ்வளவு ப்ளீட்ஸ் வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டா நான் அரேஞ்ச் பண்ற பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா அப்படியே கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின் போடணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் மாற்றும் போது தான் நம்ம சாரியோட அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும். நமக்கு எந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கட்டுறோம் இல்லைங்களா? இப்போ குண்டா இருக்கவங்க ஒல்லியாக தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி ஃபிஷ் கட், இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்த மாற்றி பண்ணும்போது கரெக்டாக வரும். நீங்கள் நல்லா மைன்யூட்டாக கவனித்து கட்டணும் நான் சொல்கிற மாதிரியே. இந்த இடத்துல ஒரு செக்யூர் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மடிப்பு எங்கேயுமே கலையாது, அப்படியே நிற்கும். நீங்கள் நிறைய பேர் இங்கே பின் போடாமல் அப்படியே சொருகிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் நடக்கும்போது மற்றபடி ஏதாவது பண்ணும்போதெல்லாம் நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் இந்த மடிப்பு அங்கே உள்ளே கலைஞ்சிரும். கலையும் போது அப்போ வெளியிலையுமே அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. கீழே ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க.
நல்லா பெரிய சாரியா இருந்தா உங்களுக்கு அழகா இருக்கும், நிறைய ப்ளீட்ஸ் வரும். இதுலயுமே ஓரளவுக்கு நல்லா வரும் ப்ளீட்ஸ். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஃபுல்லா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்க பின் போடணும். சும்மா ஒரு சேஃப்டிக்காக இங்க ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். இங்க பின் போடாம சொருகி வைக்காதீங்க, சொருகுனீங்கன்னா அப்புறம் திரும்ப கலைஞ்சு போயிடும். அதனால அதுக்கப்புறம் சொருகிக்கலாம். இந்த விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம். என்னன்னா இப்போ நம்ம சாரி நார்மலா கட்டும் போது இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபுல்லா மேல சொருகிடுவோம். இங்க எடுத்துட்டு வந்து இங்க சொருகுவோம். அப்பதான் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் இங்க நிறைய வரும். ஆனா இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது. இதை வந்து இங்கேயே பின் தான் பண்ணணும். இதை எடுத்துட்டு போய் இங்க சொருகக்கூடாது. இந்த மடிப்பெல்லாம் சொருகிட்டு அதுக்கப்புறம் இதை போய் நம்ம பின் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மேல எடுத்துட்டு போய் சொருகக்கூடாது, அந்த இடம் பிளைனா தான் இருக்கணும். கொஞ்சம் கீழே தலையவே கட்டிக்கோங்க சாரி. நிறைய பேர் பிஸ்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறக்கமா கட்ட மாட்டாங்க. ஆனா அப்படி பண்ணாதீங்க. கீழே வந்து நல்லா கொஞ்சம் நில கூட்டுற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதை நீங்க சொருகணும். இந்த சாரிக்கு, இந்த சாரி மாடலுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் சொருகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உள்ள ஒரு ஃப்ளீட்ஸ் நம்ம எடுத்து போய் பின் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே அங்கேயே வச்சுக்கோங்க. அங்கேயே வச்சுட்டு இந்த இடத்த நீங்க இப்படியே பிளைனா விட்டுறணும். நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்த வந்து அப்படியே இங்க விட்டுருங்க. இந்த இடத்துக்கு போய் இங்க டைட்டா சொருகாதீங்க. அப்புறமா இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்து நீங்க அதே இடத்துல பின் பண்ணிக்கணும். மேல எடுத்துட்டு வந்து சொருகக்கூடாது. நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்க இங்கேயே வச்சு ஒரு செக்யூர் பின் போட்டுக்கணும். அதை மேல எடுத்துட்டு வந்து சொருகக்கூடாது. இங்க டைட்டா எடுத்துட்டு வந்து சும்மா இப்படி இன்ஸ்கர்ட்டோட இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. நின்னுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க நல்லா கரெக்டா இங்க ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும் அந்த ஃப்ளீட்ஸ். இந்த இடத்த இப்படி பிளைனா விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா இந்த சைட்ல இங்க சுருண்ட மாதிரி எதுவும் சொருகாம இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அந்த சாரிய அப்படியே சொருகிட்டே வரணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாரி ஃபுல்லா எடுத்துட்டு வந்து பின்னாடி தான் சொருகணும். நம்ம பேக் சைட்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாரியை கொஞ்சம் மடிச்சு அப்படியே சொருகி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க இந்த சாரி வந்து ஷேப்பர் போட்டு கட்டலாம், இல்ல ஜெக்கின் மாதிரி ஏதாவது நீங்க பேண்ட் போட்டு கட்டிக்கலாம், கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா இப்படி எடுத்து விடணும். இப்படி பின்னாடி இப்படி எடுத்துட்டு போக கூடாது. புரியும் நினைக்கிறேன். இந்த ஃப்ளீட்ஸை வந்து இப்படி பின்னாடி எடுத்துட்டு போகாம இப்படி சென்டரா வச்சுதான் நீங்க ஃப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த மாதிரி சாரி கட்டுறீங்கன்னா பேக் ஹூக் வச்சு பிளவுஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கவர் பண்ண முடியாது, ரொம்ப இந்த இடத்த கவர் பண்ண முடியாது. அதனால இப்படி சென்டரா தான் இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கும். இந்த கேப்ல தான் இருக்கும். அதனால நீங்க பேக் ஹூக் வச்சு பிளவுஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லா இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், இப்படி சென்டரா தான் வைக்கணும். எல்லா ஃப்ளீட்ஸையுமே பாருங்க, இந்த பின்னாடியுமே அவ்வளவு சுருக்கம் இல்லை. நான் எல்லா ஃப்ளீட்ஸையுமே இந்த இடத்துலயே கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்க எடுத்து விடணும் ஃப்ளீட்ஸை. சைட்ல வந்து இந்த மாதிரி பிளைனா தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லா நீங்க நல்லா அரேஞ்ச் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு பின் பண்ணணும்.
இந்த மாதிரி 1 by 1 அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் பின் பண்ணணும். அப்போ தான் முன்னாடி அப்படியே அந்த விரிஞ்ச மாதிரி அழகாக கிடைக்கும். அந்த தோகை மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சாரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த சைடில் இப்படி நல்லா எதுவுமே இல்லாமல் இப்படி வச்சுட்டு இப்படி கவர் பண்ணி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு இங்கே ஒரு ஊக் போட்டுக்கோங்க செக்யூருக்கு. எப்போ சாரி கட்டினாலும் இந்த இடத்துல ஒரு பின் போடணும். இப்போதான் அவங்களுக்கு அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாது அந்த சாரி, இல்லைன்னா முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த இடத்துல வச்சு ஒரு பின் போட்டுக்கலாம். பின் வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு மடிப்பு மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ளீட்ஸுக்குள்ளே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 பின்னை வச்சு இல்லைங்களா, அந்த பின்னை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் குட்டியுமே கழட்டிடுங்க. கழட்டிட்டு இப்படி ஓகே உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா இதுக்கும் திரும்பி கீழே ஒரு பின் போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பின் சும்மா உள்ள அந்த மடிப்பெல்லாம் கலைஞ்சு அங்கங்கே பறக்காமல் இருக்க மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த பிஸ்கட்டு சாரி ட்ராப்பு. பிஸ்கட்டு எதுக்காக பிஸ்கட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன், இந்த இடம் வந்து நல்லா இப்படி ஒட்டி வந்துட்டு வெளியில் வர வர இப்படி நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த சாரி ட்ராப்பிங்கு. அதனாலதான் இது பேர் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா அழகா இருக்குங்க. நான் சொல்ற மாதிரி மெத்தட் நீங்க கரெக்டா கட்டி பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக சாரி கட்டி பாருங்கள். நீங்களும் ஹீரோயின்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி ஆடில் வர மாதிரி சாரி சூப்பராக கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போட்டிருக்க ஹேர் ஸ்டைல் தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. வணக்கம்.